வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே போகும் இடம் எல்லாமே கூட கூட ஹாய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள்லாம் வந்து துபாய் மால் போகிறோம். எஸ், துபாய் மால். சரி, எங்கே போகிறோன்னே தெரியல. ஒரு விளாக். என்ன கொடுமை சார் இது. Come on, here we go. Do you wanna ஆஃப்டர் த லாங் டேஸ்க்கு அப்புறம் துபாய் மால் வந்துருக்கோம். ஸோ நியூவாக வந்து பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது நமக்கு தெரியல எங்களோட. ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிட்டாங்க. பட் என்ன சாட்டர்டே சண்டே மட்டுமா இல்லை எல்லா நாளுமா, அந்த எல்லா டேஸுமான்னு தெரில. தெரிஞ்சா டெய்லி வந்துடுவேன். கழுத பிடிச்சி முடுக்கல மாதிரி சிக்கிட்டு. துபாய் மால் பார்க்கிங் பெய்ட் ஆக்கிட்டாங்கன்னு தெரியும். பட் ஒரு டைமிங்க்கு அப்புறம் தானே தெரியுமா? ஆமாங்க, மண்டே டு தேர்ஸ்டே 4 hours, ஃப்ரைடே டு சண்டே 6 hours மட்டும் ஃப்ரீ. அந்த டைமிங்க்கு மேலே இருந்தால் பெய்ட் பண்ணணும். அதுவும் நம்ம போயெல்லாம் பெய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவே ஸ்கேன் பண்ணிக்கும். எப்படிங்கிறீங்களா? சாலி கூட டைப் வச்சிருக்காங்க. எனிவேஸ், லிமிட்டட் டைமிங்காவது ஃப்ரீ கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கும். ஆஃப்டர் லாங் டேஸுக்கு அப்புறம் துபாய் மால் வரும்போது ஒன்றும் பெருசாக எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. பட் உள்ள என்டர் ஆனோன்னா வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்கிங்லேருந்து 11-1 போனப்போ குட்டீஸ்களுக்குலாம் பிடிச்ச பிளேஸ்னே சொல்லலாம். அப்படி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அங்கேருந்து த்ரோ த கிளாஸ் அவுட்டோர் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. போகிற வழியெல்லாம் இந்த பிக் லுலு பேர்ட் டாய் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ஃபன்னியாக இருந்தது. ஒவ்வொரு டாயும் ஒரு போஸில் இருந்தது. என் காருக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் கொடுங்க. சாரி சார். நாங்கள் துபாய் மாலை கண்டுபிடிக்க போகிறோம். எங்கள் பழைய துபாய் மாலை காணும். இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது துபாய் மாலில். ஃபஸ்ட்டு விளாகம் வந்து துபாய் மால் தானே. இந்த பொம்மை வந்து ஈட்டி வாய் பாருங்கள், பல்லு இப்படி இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் இந்த பொம்மைக்கெலாம் பல்லு வலி வராத பெருசு. நம்ம ஊரில் ரோட்டில் மரம் இருந்தாலே வெட்டுறாங்க. இங்கே பாருங்கள், ஒரிஜினல் மரத்தை வந்து வளர்க்குறாங்க. இல்லை, சூப்பர். உள்ள போக போக ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தது. அண்ட் ஒரு பெரிய பாண்டா பொம்மை வச்சிருந்தாங்க. ஐ திங்க் இட்ஸ் ஸ்டோன். ஏன்னா டச் பண்ணும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அண்ட் அங்கேயே ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி வச்சிருந்தாங்க. தென் அங்கேருந்து உள்ள போனா ரைட் சைட்ல ஒரு ஹிப்போ பாக் சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தாங்க. உள்ள போனா ஃபுல்லா கொரியன்ஸ் அண்ட் சைனீஸ் ஃபுட் ஸ்டப் தான் இருந்தது. இதில் சாப்பிடுவாங்களா? இங்கே பாரு, இது பாரு, வேஃபர்ஸ் இருக்குது. வேப்பர்ஸ் 5 grams தான். சைனா வேப்பர், நெஸ்ட்லி. சரி, இங்க வா. கிம்ச்சி மேடம். கிம்ச்சி கிம்ச்சி கிம்ச்சினா அது நூடுல்ஸ், கொரியன் நூடுல்ஸ். கொரியன் நூடுல்ஸா? அது அங்க இருக்கு. நம்ம என்ன கொரியன் நூடுல்ஸ்? நாம இப்ப வந்து கொரியால இருக்கிறோம். இது நம்ம இருக்குது கொரியன். கிம்ச்சி கிம்ச்சி சைனா. ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து 10 dirhams, 5 dirhams. ஆமா. கிம்ச்சி 10 dirhams ப்ளீஸ். எங்க இருக்கு கிம்ச்சி? 10 dirhams இது. நோ, நான் ஆல்ரெடி இதெல்லாம் 2015ல 14ல சாப்பிட்டுருக்கேன். தலையாட்டி பொம்மை, நம்ம ஊர் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அது என்னமோ சொல்லுவா, கோபி தலையாட்டி பொம்மையா ஆயிட்ட. தலையை ஆட்டும் பொம்மை பொம்மை பொம்மை. இது கியூட்டா இருக்குல. ஏய், ட்ராலில உட்கார்ந்திருக்காரா? இங்க பாரு. டோன்ட் டச், அர்ஷியா, டோன்ட் டச், டோன்ட் டச். புடிமா, டோன்ட் டச்.
மோர் ஓவர் எல்லா ஃபுட் ஸ்டஃப்மே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. பட் எனக்கு சைனீஸ் கொரியன் ஃபுட்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம இவ்வளோ வருஷங்களாக பார்த்த துபாய் மால் என்டர் ஆகிற வரையுமே ஃபுல்லாக சைனாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ப்ளே ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணி சூப்பர் மார்க்கெட், ஹேண்ட்பேக், செராமிக், ஆல்சோ சைனீஸ் ஃபுட் கோர்ட் கூட இருந்தது. ஒரே சைனீஸ் மயமாக தான் இருந்தது.这印度男子是谁？他为谁？ இதெல்லாம் தாண்டி ஐஸ்ரிங் பார்த்தோன்னு தான் துபாய் மால் வந்தோம்னு ஃபீல் ஆச்சு. இட்ஸ் அ லார்ஜஸ்ட் மால் அண்ட் இங்கே ஃபுல்லாகவே பிராண்டட் ஷாப்ஸ் இருக்கு. இங்கேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம். அந்த வேலையே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஸ்கெலட்டன் வியூவும் பார்க்கலாம். ஸோ இந்த டைனோசர் இங்கே இருக்கு. இந்த டைனோசருடைய ஸ்கெலட்டன் நான் ஃபஸ்ட்டு துபாய் வந்ததுலேருந்து இந்த ஸ்கெலட்டனை பார்த்துட்டு இருக்கேன். மேலேருந்து அப்படியே கீ ஃப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ மேலேருந்து நம்ம பார்த்தோம் அந்த ஐஸ்ரிங்கை. இப்போ நம்ம கீழே வந்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து ஃபவுண்டைன்ல வந்து ஒரு சூப்பர் மேன் வந்து பறந்துட்டு இருக்கிறாங்க. இங்கேயுமே ஒரு சில கிளிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கேருந்து வாட்டர் ஃப்ரண்ட் போலாம் கிளம்பிட்டோம். போகும்போதே ஒரு டவுட். யூஸ்வலா வாட்டர் டான்ஸுக்குன்னே ஒரு ஹியூஜ் க்ரௌட் வரும். பட் அன்னைக்கு பெருசா அந்த வேலை க்ரௌடே இல்லை. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நீலாவே போகும் இடம் எல்லாமே கூட வாங்க சொல்றாங்க. துபாய் மாலில் வேலை பார்க்கும் போதெல்லாம் டெய்லி இந்த சைடு வந்துட்டு காலையில் வந்துட்டு அண்ணாந்து வந்துட்டு இருப்பேன். அப்புறம் ராத்திரி ஒரு 12 மணிக்கு வந்தாங்க. 12-1 மணிக்கு யாருமே கொடுத்தாங்க. அப்போ தான் இங்கே இந்த கட்டையில் உட்காந்துட்டு அண்ணாந்து வந்துட்டு இருப்பாங்க. அது ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்குமா? தனியாக உட்காந்து மேலே பார்த்துட்டு. அப்போ வந்த புதுசில் ஆக்சுவலாக ஊரை ரொம்ப மிஸ் பண்ணது வந்துட்டு. அங்க போன தான் தெரிஞ்சது ஃபுல்லா எல்இடி ஸ்கிரீன் வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு. அந்த ஸ்கிரீன்ல வாட்டர் டான்ஸ் வீடியோ போட்டு புர்ஜ் கலிஃபால லைட் போட்டாங்க. அந்த அளவுக்கு இல்ல. சம் ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது. ஸோ கூடிய விரைவில் இன்னும் சூப்பர்பா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வருவோம். அன்னைக்கு ஏதோ ஒரு வாவ் ஒரு கட்டமே இவ்வளோ உயரமாக இருக்கு. நம்ம என்ன வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்தை நோக்கி போகணும். போ வேற லெவல். அதுதான் இதுலேருந்து என்ன தெரியுது உனக்கு? என்ன தெரிகிறது? உலகத்தில் சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாது. முயற்சி செஞ்சோன்னா எல்லாத்தையும் சாதிக்கலாம். உள்ள போய் அப்படியே குளு குளுன்னு இருக்கு. இப்போ வெளியே அப்படியே அனல் இருந்துட்டு ஆக்சுவலி இதில் ஏதோ பண்ணாதான் டேப் பண்ணாதான் ஓப்பன் ஆகும் போல. ஆ ஆட்டோமேட்டிக்
துபாய் மால் ஃபுட் கோர்ட் வந்துட்டோம். இந்த ஃபுட் கோர்ட்ல தான் அல்பைக் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ நெறைய பிளேஸ்ல அல்பைக் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்டில் அல்பைக் முன்னாடி ஒரு பிக் லைன் நிக்குது. ஸோ நாங்க KFC வாங்கிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து அக்வாரியம் போயிட்டு இருக்கோம். அங்க ஒரு மீன் தூங்க போகுது. இதோ இன்னொரு மீன் வேற அங்க அக்வாரியம் ஆப்போசிட்ல ஒரு ஸ்பின் வச்சிருந்தாங்க. விச் கேண்டி ஆர் யூன்னு. லெட்ஸ் கோ அண்ட் ப்ளே. நெக்ஸ்ட் அர்ஷியா. டேஞ்சரஸ். Safia. அர்ஷியா வெயிட். நோ சரி ஓகே ஃபைன். இது அர்ஷியா டர்ன். ஓகே போல்ட் அன்பிரடிக்டபிள் தான். அது சுத்துது ரன் ஆகுது பாரு. நெக்ஸ்ட் நானுங்க. வேற ஒன் மோர். நான் ஒரே வாட்டி ட்ரை பண்றேன். ஐ வாண்ட் ஒன் டைம். ஸ்டாப் பண்ணாத. sophisticated. I am a sophisticated person. அப்படினா என்னன்னு தெரியல. That's it. இத்துடன் துபாய் மால் முடிகிறது. இத்துடன் துபாய் காட்சி நிறைவு பெறுகிறது.